அமெரிக்காவின் தரைவழி தாக்குதல்களை எதிர்கொண்டு அமெரிக்க படைகளையும் அதிகாரிகளையும் கொத்தாக அளிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய 2.5 கோடி ஈரானியர்களும் உறுதி செய்யப்பட்ட அமெரிக்காவினுடைய தரைவழி தாக்குதல்களும் ஈரானின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய போர் அமைச்சரும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்றமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிராக வரையறுக்கப்பட்ட அணுசக்தி அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா? ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த கட்ட பொருளாதார தடைகளும் ஆபரேஷன் எக்கனாமிக் ஃபெரியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுதங்களை கைப்பற்றிய ஏற்றுமதிகளை கைப்பற்றிய பெல்ஜியமும் ஹங்கேரியினுடைய பிரதமரோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கலந்துரையாடல்களும் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுனுக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையில் நடைபெறப் போகும் தொலைபேசி கலந்துரையாடல்களும் அடுத்த கட்ட நகர்வுகளும் ஈராக்கிய பிரதமரை தெரிவு செய்வதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களும் வருகின்ற சனிக்கிழமை நடைபெறப் போகும் மிக முக்கியமான ஒன்று கூடலும் கடந்த நவம்பர் மாதம் ஈராக்கிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருந்தது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுடைய மிக முக்கியமான அரசியல் கட்சிகளும் போட்டியிட்டிருந்தார்கள். இதற்கமைவாக குறித்த பாராளுமன்ற தேர்தலில் ஈரானுக்கு ஆதரவான அரசியல் கூட்டணிகளே வெற்றி பெற்றிருந்தார்கள். ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்தே வெற்றி பெற்றிருந்தார்கள். மேலும் ஈரானினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக குறித்த கூட்டணியானது நூரி மாலிகி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தார்கள். ஈரானினுடைய புதிய பிரதமர் பதவிக்கு முன்னாள் பிரதமராக இருந்த நூரி மாலிகி அவர்களை தான் நாங்கள் நிலைநிறுத்தப் போகின்றோம் என அறிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கியது. நூரி மாலிகி ஈரானின் மிக முக்கியமான ஆதரவாளராக இருக்கின்றார். மேலும் கடுமையான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடியவர். இவர் பிரதமர் பதவியில் அமர்த்தப்பட்டால் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு முழுமையான ஆதரவு கிடைக்க பெற்றுவிடும். ஈராக்கிய அரசாங்கம் ஈரானுக்கு ஆதரவான பலம் பொருந்திய அரசாங்கமாக மாறிவிடும். எனவே நூரி மாலிகி அவர்கள் பிரதமர் பதவியில் அமர்த்தப்படக்கூடாது என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கியிருந்தது. நூரி மாலிகி பிரதமராக தெரிவு செய்யப்பட்டால் ஈராக்குக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதாகவும் அமெரிக்கா அறிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் ஈராக்குடனான பல வர்த்தக தொடர்புகளையும் அமெரிக்கா துண்டித்தது. ஈராக்கின் தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷியால் சூதானி அவர்களையே மீண்டும் தெரிவு செய்யுமாறும் அமெரிக்கா உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கியிருந்தது. மேலும் நூரி மாலிகியை பிரதமர் வேட்பாளர் பட்டியலில் இருந்து முழுமையாக நீக்கிவிடுமாறும் அமெரிக்கா உச்சழுத்தங்களை வழங்கியது. அத்தோடு ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு நூரி மாலிகி ஈராக்கின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுவிடக் கூடாது, பதவியேற்றுவிடக் கூடாது என்பதற்காக அமெரிக்கா குர்திஷ் கட்சிகளை பயன்படுத்தி ஈராக்கிய ஜனாதிபதியினுடைய தெரிவையும் பிற்படுத்தியது. அதாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றதற்கு பின்பு ஈராக்கிய பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய வாக்கெடுப்பின் மூலமாகவே ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார். மேலும் ஈராக்கினுடைய ஜனாதிபதி அதிகாரமற்றவராகவே இருப்பார். பிரதமர் ஆட்சிதான் ஈராக்கில் நடைபெறுகின்றது. இருப்பினும் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டதற்கு பின்பே புதிய பிரதமருக்கு பதவியேற்க முடியும். எனவே ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு நூரி மாலிகி பிரதமர் பதவியில் அமர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக குர்திஷ் கட்சிகளை பயன்படுத்தி ஜனாதிபதி வேட்பாளரில் இழுத்தடிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். ஈராக்கிய அரசியலமைப்பு சட்ட திட்டங்களுக்கு அமைவாக ஈராக்கினுடைய ஜனாதிபதியாக குர்திஷ் இனத்தை சேர்ந்த குர்திஷ் கட்சியை சேர்ந்த ஒருவரை நியமிக்கப்பட வேண்டும். எனவே பாராளுமன்றத்தில் இதற்கான வாக்கெடுப்புகளில் இருந்து குர்திஷ் கட்சிகள் பின்வாங்கியிருந்தன. அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே அவர்கள் பின்வாங்கியிருந்தார்கள். இதனாலேயே ஈராக்கினுடைய புதிய பிரதமரை அறிவிப்பதில் தாமதமும் ஏற்பட்டிருந்தது. பிரதமர் பதவி ஏற்பதிலும் தாமதம் ஏற்பட்டிருந்தது. இப்படியான நிலைமையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஈராக்கிய பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி தெரிவுக்கான வாக்கெடுப்புகள் நடைபெற்றிருந்தன. மேலும் இந்த வாக்கெடுப்பின் மூலமாக ஈராக்கினுடைய புதிய ஜனாதிபதியாக நிசார் அமிதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு இவ்வாறு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு 15 நாட்களுக்குள் ஈராக்கினுடைய புதிய பிரதமர் அறிவிக்கப்பட வேண்டும். பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்தே புதிய பிரதமரை தெரிவு செய்ய வேண்டும். அத்தோடு அமெரிக்காவின் உச்சழுத்தங்களின் விளைவாக சில கூட்டணி கட்சிகள் பிரதமர் பதவியில் நூரி மாலிகியை அமர்த்துவதற்கு விருப்பத்தினை மறுத்துள்ளார்கள். ஈராக்கினுடைய தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் நூரி மாலிகி பதவியேற்றால் அமெரிக்கா உச்ச பொருளாதார தடைகளை விதித்து ஈராக்கினுடைய பொருளாதாரம் சிதைக்கப்படும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே சில கூட்டணி கட்சிகள்
கட்சிகள் பின்வாங்கியிருந்தார்கள். இதனால் பிரதமர் பதவியில் நூரி மாலிகியை தெரிவு செய்வதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் பிரதமர் வேட்பாளர் பட்டியலில் இருந்து நூரி மாலிகி அவர்கள் பின்வாங்கவில்லை. ஈரானினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக நூரி மாலிகி தெரிவு செய்யப்படுவார் என்றும், இல்லாவிட்டால் நூரி மாலிகி அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பாசிம் அல் பத்ரி அவர்கள் தெரிவு செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வருகின்ற சனிக்கிழமை பிரதமரை தெரிவு செய்வதற்கான மிக முக்கியமான ஒன்று கூடல் நடைபெறப் போகின்றது. இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய 12 தலைவர்களுக்கும் 12 வாக்குகள் வழங்கப்படும். மேலும் இந்த 12 வாக்குகளில் 8 வாக்குகளை பெறக்கூடியவரை பிரதமர் பதவியில் அமர்த்தப்படுவார். மேலும் இந்த போட்டியில் ஷியா அல் சூதானி அவர்களும் நூரி மாலிகி அவர்களும் பாசிம் அல் பத்ரி அவர்களுமே இருக்கின்றார்கள். மேலும் இந்த வாக்கெடுப்பிலே ஷியா அல் சூதானி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டால் நூரி மாலிகி அவர்கள் பாசிம் அல் பத்ரி அவர்களுக்கு விற்றுக் கொடுப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இதற்கமைவாகவே தற்போது ஈராக்கிய அரசியல் களத்தில் பேச்சுவார்த்தைகள் வீரியமடைந்து செல்கின்றன. வருகின்ற சனிக்கிழமை ஈராக்கிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. இருப்பினும் ஈரானிய ஒத்துழைப்போடு ஈரானிய வழிகாட்டுதலோடு ஈராக்கினுடைய புதிய பிரதமர் தெரிவு செய்யப்படுவார் என்றும், எதிர்ப்பற்றுக்களை பலப்படுத்தக்கூடிய பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களை பலப்படுத்தக்கூடிய புதிய பிரதமர் தெரிவு செய்யப்படுவார் என்றுமே எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து சர்வதேச நாணய நிதியம் லெபனானுக்கான $1 பில்லியன் கடனுதவியை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பே சர்வதேச நாணய நிதியமும் லெபனானுக்கான இந்த கடன் தொகையை வழங்குவதற்கு அனுமதியை வழங்கியுள்ளது. பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய லெபனானுக்கு IMF ஆனது இந்த $1 பில்லியன் வழங்குவது மாத்திரமல்லாமல் இதற்காக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கமும் உள்ளடங்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதையும் IMF-இனுடைய நிபந்தனைகள் உள்ளடக்குகின்றன. நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக IMF ஆனது இந்த நிபந்தனைகளை லெபனானுக்கு விதித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு லெபனானினுடைய பொருளாதாரத்திற்கு தேவையான $1 பில்லியன் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சவுதி அரேபியாவும் அறிவித்துள்ளது. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை லெபனானிய அரசாங்கம் மேற்கொள்வதன் மூலமாகவே சவுதி அரேபியாவிடமிருந்து $3 பில்லியன் பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது லெபனானிய அரசாங்கம் சவுதி அரேபியாவினுடைய தலைமைக்கு கீழால் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய முழுமையான அடிமையாக மாறி வருகின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். லெபனானிய அரசாங்கம் இந்த நிலைப்பாடுகளுக்கான விளைவுகளை நேரடியாக சந்திக்கும் என்றும் ஹிஸ்புல்லாஹ்வினுடைய தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு 34 வருடங்களுக்கு பின்பு நெட்டன்யாகவும் லெபனானிய ஜனாதிபதியும் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள் என டொனால்ட் ட்ரம்பும் சமூக ஊடக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். லெபனான் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தலைமைகள் நேரடியாக பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவினுடைய தலைமையிலேயே இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் பவுனுக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் ஒன்று இன்றிரவு நடைபெறப் போகின்றது. லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நஹ்பி பெர்ரி அவர்கள் இந்த தொலைபேசி உரையாடலை மேற்கொள்ள வேண்டாம் என லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் பவுனுக்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். இதன் விளைவாக ஜோசப் பவுன் தற்போது நெட்டன்யாகுவோடு தொலைபேசியில் உரையாடுவதற்கு பின்வாங்குவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் லெபனானிய ஜனாதிபதியும் நெட்டன்யாகுவும் தொலைபேசியில் உரையாட வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பெரும்பாலும் லெபனானிய ஜனாதிபதியும் நெட்டன்யாகுவும் தொலைபேசியில் உரையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஈரானுக்கு எதிரான போரிலே நாங்கள் நேரடியாக களமிறங்க மாட்டோம் என பிரித்தானியாவினுடைய பிரதமர் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான முழுமையான உதவிகளையும் ஆதரவுகளையும் பிரித்தானியா தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான தொடர்ச்சியான ஆயுத பரிமாற்றமும் பிரித்தானியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பிரித்தானியாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான இராணுவ தளவாடங்களை இராணுவ உபகரணங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 சரக்குகள் பெல்ஜியத்தில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளது. பிரித்தானியாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் வழியாக பிரித்தானியாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த சரக்குகளையே கைப்பற்றியுள்ளது. இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய விமானங்கள் தங்களுடைய நாடுகளில் நிலைநிறுத்தப்படுவதனை நாங்கள் முற்றாக தடை செய்துள்ளோம் என பெல்ஜியம் அறிவித்திருந்தது. இதற்கமைவாகவே தற்போது பெல்ஜியம் அரசாங்கத்தினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான இந்த ஆயுதங்கள் முழுமையாக கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 சரக்குகளிலே லேசர் அமைப்புகள், லேசர் ஆயுதங்கள், இஸ்ரேலிய போர் விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள், வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தேவையான குண்டுகள் என்பன உள்ளடங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த ஆயுதங்கள் தொடர்பாக பெல்ஜியம் அரசாங்கம் குற்றவியல் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து நெட்டன்யாகுவுக்கும் ஹங்கேரியினுடைய புதிய பிரதமருக்கும் இடையில் தொலைபேசி கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன. ஹங்கேரியினுடைய பழைய பிரதமர் விக்டர் ஓர்பன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கினார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்களையும் ஹங்கேரி தொடர்ச்சியாக வழங்கியிருந்தது. மேலும் நெட்டன்யாகுவுக்கு எதிரான சர்வதேச பிடியாணையை வழங்கிய சர்வதேச நீதிமன்றத்திலிருந்தும் ஹங்கேரி வெளியேறியிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது நெட்டன்யாகு ஹங்கேரியினுடைய புதிய பிரதமரோடும் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். மேலும் இதன்போது ஹங்கேரியின் புதிய பிரதமர் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் இஸ்ரேலுடனான ஒப்பந்தங்களை தொடர்ச்சியாக பேணுவதாகவும் ஆயுத பரிமாற்றத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்வதாகவும் அறிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்த காணொலியிலும் இவை தொடர்பாக நான் தெளிவாக கூறியிருந்தேன். ஹங்கேரியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான எந்த விதமான தொடர்புகளும் துண்டிக்கப்பட போவதில்லை என்பதனை குறிப்பிட்டிருந்தேன். அடுத்து நேற்றைய தினம் அமெரிக்காவினால் ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் இன்றைய தினம் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளையும் அமெரிக்க கருவூலம் விதித்துள்ளது. ஆபரேஷன் எக்கனாமிக் ஃபரி என்கின்ற வேலை திட்டங்களுக்கு அமைவாகவே ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு இன்றைய தினம் இந்த அடுத்த கட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக படுகொலை செய்யப்பட்ட ஈரானின் மூத்த அதிகாரியான அலி ஷம்கானி அவர்களுடைய மருமகனை இலக்கு வைத்தும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளார்கள். இவருடைய தலைமைக்கு கீழால் ஈரானினுடைய மிக முக்கியமான எண்ணெய் நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இவற்றை இலக்கு வைத்து இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரான் எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கும் நோக்கத்தோடு இன்னும் சில முக்கியமான வியாபாரிகளை இலக்கு வைத்தும் அமெரிக்க கருவூலத்துறையானது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலே தொடர்பு படக்கூடிய பல நில நிறுவனங்களுக்கு எதிராகவும் ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஈரானுக்கும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கும் ஈரானுக்கும் யமன் ஹவுதி ராணுவத்திற்கும் இடையிலே தொடர்பு படக்கூடிய பல எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்க கருவூலத்துறையானது இந்த பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரான் எண்ணெய்களை கொள்வனவு செய்பவர்களுக்கு எதிராக உச்ச வரி விதிப்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்த போவதாகவும் அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக ஈரான் எண்ணெய்களை அதிகளவாக கொள்வனவு செய்யக்கூடிய சீனாவினுடைய மிக முக்கியமான நிறுவனங்களுக்கு எதிராகவும் ஈரான் எண்ணெய்களை கொள்வனவு செய்யக்கூடிய ஏனைய நாடுகளுடைய நிறுவனங்களுக்கு எதிராகவும் உச்ச பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாகவும் வரி விதிப்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்த போவதாகவும் அமெரிக்க கருவூலத்துறையானது அறிவித்துள்ளது. அடுத்து பாகிஸ்தானிய ராணுவ தலைமை அதிகாரி ஆசிம் முனிர் ஈரானிலே களமிறங்கியிருந்தார். மேலும் இன்று மாலை ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாப் அவர்களையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். அத்தோடு பாகிஸ்தானிய ராணுவ தலைமை அதிகாரி அமெரிக்காவினுடைய செய்தியையே ஈரானுக்கு கொண்டு வந்திருந்தார். இவை தொடர்பாக இன்று மதியம் வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு இவருடைய வருகை தொடர்பாக இன்னும் சில முக்கியமான தகவல்களும் கசிவடைந்துள்ளன. அதாவது மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிராக வரையறுக்கப்பட்ட அணுவாயுத அணுசக்தி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தானினுடைய இராணுவ தலைமை அதிகாரி ஈரானிய தலைமைகளுக்கு அறிவித்துள்ளார். மேலும் இந்த தகவல்களை பத்திரிகையாளர் அப்துல்லா காலூக் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிராக வரையறுக்கப்பட்ட அணுசக்தி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பாகிஸ்தானிய இராணுவ தலைமை அதிகாரி ஈரானிய தலைமைகளுக்கு தெரிவித்திருப்பது ஒரு விதமான மிரட்டலாகும். ஈரான் அதனுடைய நிபந்தனைகளை கைவிட்டு அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இன்னும் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான சம்மதத்தினை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லது அவசரமாக ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காகவும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிரட்டலாகும். நீங்கள் அமெரிக்காவுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வரையறுக்கப்பட்ட அணுவாயுத தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்கின்ற மிரட்டல்களையே பாகிஸ்தானிய இராணுவ தலைமை அதிகாரி ஈரானிய தலைமைகளுக்கு வழங்கியுள்ளார். மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு மரியாதை வழங்கும் நோக்கத்தோடு இந்த தகவல்களை ஈரானிய ஊடகங்கள் வெளியிடவில்லை. இருப்பினும் இந்த அச்சுறுத்தல்களை பாகிஸ்தானிய இராணுவ தலைமை அதிகாரி ஈரானிய தலைமைகளுக்கு வழங்கியுள்ளார் என்பதனை பத்திரிகையாளர் அப்துல்லா காலூக் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார். அத்தோடு இன்றிரவு பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு ஆசிப் முனீர் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய போவதாகவும் ஈரானிய தலைமைகளுடைய பதிலை டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு அறிவிக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு வரையறுக்கப்பட்ட அணுவாயுத தாக்குதலாக அணுசக்தி தாக்குதலாக ஈரானின் புஷேர் அணுமின் நிலையம் மீதான தாக்குதல்களை எங்களுக்கு உள்ளடக்க முடியும். ஈரானினுடைய புஷேர் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என்பதனை 2 வாரங்களுக்கு முன்பே நான் காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். ஈரானுக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு குறித்த புஷேர் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அத்தோடு 3 நாட்களுக்கு முன்புதான் ரஷ்யா புஷேர் அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களையும் முழுமையாக வெளியேற்றியுள்ளார்கள். தற்போது குறித்த அணுமின் நிலையத்தில் 20 ஊழியர்கள் மாத்திரமே இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களில் ஈரானினுடைய அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பே இந்த தாக்குதலை காரணமாக வைத்து ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். இருப்பினும் இந்த உச்சழுத்தங்கள் ஒரு பொழுதும் பயனளிக்கப் போவதில்லை.
அத்தோடு இன்று மாலை ஈரானிய உச்ச தலைவரின் ஆலோசகரான மொஹசன் ரசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையானது தோல்வியடைந்த முற்றுகையாகும். மேலும் இந்த கடற்படை முற்றுகைக்காக நாங்கள் எங்களுடைய 10 நிபந்தனைகளையும் ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. தொடர்ச்சியாக போருக்கு அஞ்சக்கூடிய அமெரிக்கர்களைப் போல் அல்லாமல் நாங்கள் ஒரு மிகப்பெரிய நீண்ட போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய 10 நிபந்தனைகளும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் யுத்த நிறுத்தத்தை நீடிக்காமல் போரை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கே நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மேலும் அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகையோ அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளோ எங்களுக்கு எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என மொஹசன் ரசாய் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து கடந்த 10 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுடன் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினால் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்து நகர்ந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2 எண்ணெய் கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி வழியாக பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானிய துறைமுகங்களை நோக்கி நகர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க மத்திய கட்டளை தளம் தொடர்ச்சியான போலியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தாலும் அமெரிக்க முற்றுகையை பொருட்படுத்தாமல் ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் சரக்கு கப்பல்கள் தொடர்ச்சியான போக்குவரத்து மேற்கொண்டு வருகின்றது என்பதே உண்மையான நிலவரமாகும். அத்தோடு இன்று மாலை நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அமெரிக்க போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானுக்கு எதிரான இறுதிக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றோம். ஈரானினுடைய மிக முக்கியமான உள்கட்டமைப்புகள், எரிசக்தி, மின்சக்தி கட்டமைப்புகள் மற்றும் ஈரானிய இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டமைப்புகள் அனைத்தையும் இலக்கு வைத்து இறுதி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயார் நிலையிலேயே இருக்கின்றோம். இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதே நேரம் எங்களுடைய ஜனாதிபதியின் கட்டளைக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் உத்தரவிட்டால் நாங்கள் பொத்தானை அழுத்தி விடுவோம். ஈரானினுடைய ஒட்டுமொத்த உட்கட்டமைப்புகளையும் மின்சார எரிசக்தி கட்டமைப்புகளையும் தரைமட்டமாக்கி விடுவோம். இதற்கான அனைத்து தயார்படுத்தல்களையும் நாங்கள் முழுமையாக முடித்துவிட்டோம். தற்போது பொத்தானை அழுத்துவது மாத்திரமே எஞ்சி இருக்கின்றது. தற்போது வரை நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு பின்பும் உங்களால் மீண்டு வர முடியும். ஆனால் உங்களால் மீண்டும் கட்டமைக்க முடியாது. மேலும் மீண்டு வருவதற்கோ மீண்டும் கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்கோ நாங்கள் உங்களுக்கு அவகாசத்தை வழங்கப் போவதில்லை. ஈரான் தவறான முடிவை எடுத்தால் அதனுடைய ஒட்டுமொத்த அழிவும் உறுதி செய்யப்பட்டுவிடும் என அமெரிக்க போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத் இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே தெரிவித்தார். அதாவது ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவே அமெரிக்கா அறிவித்துள்ளது. அத்தோடு பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் நாடகமாடி ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களையே மேற்கொள்வதற்கு இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் என ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு சபையானது ஈரானிய தலைமைகளுக்கு அவசர செய்திகளை அனுப்பியிருந்தது. மேலும் இந்த தகவல்கள் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளன. அதாவது ஈரானுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா தயாராகி வருகின்றது என்பதனை ஈரானிய அதிகாரிகளும் உறுதி செய்துள்ளார்கள். ஈரானின் வடமேற்கு பிரதேசத்திலிருந்து குர்திஷ் படைகளை பயன்படுத்தி ஈரானினுடைய அசர்பைஜான் எல்லை பிரதேசத்தினூடாகவும் பாகிஸ்தான் எல்லை பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகளை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈரானினுடைய கடற்கரை நகரங்களை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாகவும் இதனை உறுதிப்படுத்தக்கூடிய நகர்வுகள் கடந்த 2 நாட்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய தலைமைகள் உறுதி செய்துள்ளார்கள். அத்தோடு இந்த தகவல்கள் உறுதி செய்யப்பட்டதன் விளைவாகவே ஈரானும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிரான ட்ரோன் தாக்குதல்களை, ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக ஈரானிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு சுலைமானியா பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களுக்கு பின்பு படுகாயமடைந்த குர்திஷ் பிரிவினைவாதிகளின் தலைவர்களை அமெரிக்க இராணுவத்தினர் ஹெலிகாப்டர்களின் மூலமாக கொண்டு சென்றிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தையினுடைய நோக்கம் இதுதான். யுத்த நிறுத்தம் இன்னும் 2 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டாலோ நீடிக்கப்படாவிட்டாலோ அமெரிக்காவினுடைய முதன்மையான நோக்கம் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதுதான். இதற்கான தயார்படுத்தல்களுக்காகவே அமெரிக்கா தற்போது நேரத்தையும் பெற்றுக் கொள்கின்றது. மேலும் இது தற்போது ஈரானிய தலைமைகளினால் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அத்தோடு அமெரிக்காவினுடைய தரைவழி தாக்குதல்களை முறியடிப்பதற்கு அமெரிக்க படைகளுக்கு எதிராக போராடுவதற்கு ஈரானின் ஜன்ஃபதா அணிதிரட்டல் படைப்பிரிவிலே 2.5 கோடி ஈரானியர்கள் இணைந்து கொண்டுள்ளார்கள். நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிரான போரிலே நேரடியாக களமிறங்குகின்றோம் என 2.5 கோடி ஈரானிய மக்கள் தன்னார்வமாக இணைந்து கொண்டுள்ளார்கள். ஏற்கனவே ஈரானுக்குள் 2 கோடி பசிஜ் படைப்பிரிவுகள் போராளிகள் காணப்படுகின்றார்கள். இதற்கு மேலதிகமாகவே தற்போது 2.5 கோடி ஈரானிய மக்களும் இளைஞர்களும் அமெரிக்காவுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களில் களமிறங்குவதற்கு தன்னார்வமாக இணைந்து கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரான் இவர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் தொடர்ச்சியாக பரிமாற்றம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவின் தரைவழி தாக்குதல்களை முறியடிப்பதற்கு கடந்த மாதமே ஈரான் பல வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டிருந்தது. எனவே ஈரான் ஒன்றும் புதிதாக வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலுக்கு ஈரான் ஆரம்பத்திலிருந்தே தயாராக இருக்கின்றது. இதனால் அமெரிக்காவினுடைய தரைவழி தாக்குதலானது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பாகவே மாறப்போகின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன்